நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 57:1. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்னகங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Amen. Psalms 57:1. Be merciful to me, O God, be merciful to me, for my soul trusts in you, and in the shadow of your wings I will make my refuge until these calamities have passed by. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கின்றார். நாமும் கூட இப்பொழுது நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் பார்த்து பயந்து கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், விக்னகங்கள் கடந்து போக மட்டும் நான் உங்களை என்னுடைய சட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாப்பேன் என்று. விக்னகங்கள் என்றால் ஆபத்து. நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த பொல்லாத காரியங்கள் நம்மை கடந்து போக மட்டும் அவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வார். வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று. ஆமேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, எதை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே என்ன துன்பங்கள், என்ன துயரங்கள், என்ன ஆபத்துகள் எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாதபடி எதுவும் நடைபெறாது. எனவே பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய சிறகுகளின் கீழ் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் பாதுகாத்துக் கொள்வார். வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சங்கீதம் 124:7 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். எல்லா விதமான விக்னகங்களுக்கும் ஆபத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சித்து வருகிறார். நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும், நம் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் அவர் தப்பித்திருக்கிறார். எனவே நீங்கள நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்த தேவனுக்கு நன்றி ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், நீங்கள நானும் இந்த துர்ச்செய்திகளை கேட்கின்ற போதெல்லாம் பயப்படாதபடி இருக்கின்ற போது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அவர் திடப்படுத்துவார். துர்ச்செய்திகளை கேட்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்திகளை கேட்டு பயப்படாதபடி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படுகிற நாளிலே என் தேவனை நம்புவேன் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் காக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். ஆமேன். அந்த நல்ல தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடினாலே பயப்பட வேண்டாம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தாவீது சொல்வது போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று. ஆமேன். தேவனே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் அப்பா. நாங்கள் பயப்படாதபடி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜாவே. ஆமாண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எனவே நீர் ஆண்டவரே எங்களை இம்மட்டமாய் காத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்பா. கர்த்தர் எங்கள் அலைச்சல்களையும் எங்கள் கண்ணீரையும் நீ கண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் அப்பா நீர் பார்த்து எங்களை இம்மட்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் கீழ் மறைத்து எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி. தொடர்ந்து அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.